இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே காலையில போல இது வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துறேன், செலவிக்கிறேன். இந்த நாள் நமக்கு இனிய நாளாய், நம்மை நாம் பலப்படுகிற நாளாய், நமக்கு வெற்றியின் நாளாய், நமக்கு உற்சாகத்தை தருகிற நாளாய் இந்த நாள் இருக்கட்டும் என்று சொல்லி அன்போடு கூட நான் உங்களை வாழ்த்துறேன். இந்த நாளுக்காக நம்ம தியானித்து கொண்டிருக்கிற இந்த வேத பகுதி என்ன அப்படின்னா, தேவனுடைய இயல்புகளை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம கடந்த நாட்கள்ல தேவன் ஜீவனுடையவர், அவர்தான் ஜீவன் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப அந்த ஜீவனுடையவரை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த ஜீவனுக்குள்ளவருக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படியான ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தியானித்து பார்த்தோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்கக்கூடிய அந்த காரியம் என்னன்னா, அவருடைய நேச்சர். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய இயல்பு. ரெண்டாவது அந்த இயல்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர் சத்தியம் உள்ளவர். காட் இஸ் ட்ரூத். அவர் சத்தியத்தை பேசுகிறவரோ, அவர் சத்தியத்தை கடைபிடிக்கிறவரு, நம்ம ஃபாலோ பண்றவரு அப்படிலாம் இல்லை. அவரே சத்தியம். அவரே சத்தியம். அப்போ அவருடைய எண்ணங்கள்ல, நினைவுகள்ல, அவருடைய வார்த்தைகள்ல எந்த இடத்துலயும் சத்தியத்துக்கு விரோதமான செயல்பாடுகள் இருக்காது. முழுமையுமாய் அவர் சத்தியமாய் இருக்கிறார். அப்போ எந்த இடத்துலலாம் சத்தியம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் நிச்சயம் தேவன் இருக்கிறார். இப்போ நம்ம பாக்குறோம், மனுஷங்க சில நேரங்கள்ல சில விஷயங்களை நம்ம சொல்றோம். ஒரு நாளைக்கு இன்னைக்கு நல்ல மழை பெய்யக்கூடும், இல்ல இன்னைக்கு மழை பெய்யுது அப்படின்லாம் சொல்றோம். இந்த இந்த உண்மை, இது உண்மைதான். ஆனா இது என்ன செய்யும், நாளைக்கு மாறிடும். ஒரு காலகட்டத்துக்கு தான் அது உண்மையா இருக்கும். ஆனால் தேவன் சொல்வது, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய இயல்பு, அவருடைய சத்தியம் எல்லா காலத்திலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா இடங்களிலும் அது மாறாத ஒரு சத்தியமா இருக்கு. இந்த ட்ரூத்தை யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ அவர் எத்தனை காரியங்களை வேதத்துல நமக்கு வாக்குத்தத்தங்களா கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, அத்தனை வாக்குத்தத்தங்களுக்கும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்போ அவரை நம்ம எந்த அளவுக்கு இன்டிமேட்டா நம்ம பார்த்து அவரு கூட நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ, அந்த அளவுக்கு அவருடைய சத்தியம் நம்ம வாழ்க்கையில வெளிப்படுகிறதா இருக்கிறது. இப்ப நம்ம யோவான் 14:6 பார்க்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப அவர்தான் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார்னா, அவரை அல்லாமல் நம்ம யாரும் பிதா கிட்ட போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ பிதாவை முழுவதுமாய் வெளிப்படுத்துகிறவர் யாரு? கிறிஸ்து. இவர் அவருடைய தன்மையின் சொரூபம் அப்படின்னு சொல்லி எபிரேயர்ல பார்க்கிறோம். எபிரேயர் 1வது அதிகாரத்துல பிதாவினுடைய முழு நேச்சரை வெளிப்படுத்தினவர் குமாரனாகிய கிறிஸ்து. இந்த குமாரன் எந்த சூழ்நிலைகளிலும், எல்லா காலத்திலையும், எல்லா இடங்கள்லயும் அவர் மாறாதவர். அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை, நிஜம். அடுத்ததா ஒரு வசனம் யோவான் 17:17 நம்ம பார்க்கிறோம். உமது சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உமது வசனமே சத்தியம். அவரே சத்தியமா இருக்கிறபடியினால அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எல்லாம் சத்தியமா தான் இருக்கும். ஒருவேளை அவர் வாயிலிருந்து சத்தியம் புறப்படல அப்படின்னா இன்றைக்கு இந்த பூமியே இருக்க வேண்டிய இடத்துல இருக்க முடியாது. சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன் அவர் சத்தியமா இருக்கிறபடியினாதான் இன்றைக்கு வரைக்கும் அவர் வார்த்தையினால் இந்த முழு உலகத்தையும் அவர் தாங்கி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் வார்த்தையே சத்தியம். இந்த சத்தியம் உள்ளவர்கிட்ட இருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் அது எப்படிதான் இருக்குது? சத்தியமா தான் இருக்குது.
அப்போ இப்படிப்பட்ட ஒரு சத்தியமுள்ள தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த சத்தியம் என்னெல்லாம் செய்யுது? இந்த சத்தியத்தை நம்ம அறிய அறிய இந்த சத்தியம் நமக்கு என்ன காரியங்கள் எல்லாம் நமக்கு நம்ம பெனிஃபிட்ஸா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, சத்தியம் முதலாவது நம்ம என்ன செய்தா விடுதலை செய்கிறதா. யோவான் 8:32 நம்ம பார்க்கிறோம், சத்தியத்தையும் அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ இன்னைக்கு பல பகுதிகள்ல நம்ம விடுதலை இல்லாமல் இருக்கிறதற்கு மிக முக்கியமான காரியம், இந்த சத்தியமாகிய தேவனை நம்ம அறிந்து கொள்ளல, சத்தியமாகிய அவருடைய வார்த்தையையும் நம்ம அறிந்து கொள்ளல. அப்போ அவர் வார்த்தைக்கு அவர் சத்தியம் உள்ளவராய் இருப்பார் அப்படிங்கிறத நீங்க எந்த அளவுக்கு உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க நன்மைகளை பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு நான் ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம இப்ப தியானிக்கணும் அப்படின்னா, அதாவது இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். அப்போ இது சத்தியம் உள்ளவர்கிட்ட இருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த சத்தியம் உள்ளவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம வாழ்க்கையில நடந்துதான் தீரும். அப்போ அவர் நாமத்துல நம்ம ஒரு வார்த்தையை கேட்டுட்டோம் அப்படின்னா, அவர் சித்தப்படி ஒரு விண்ணப்பத்தை நம்ம அவர்கிட்ட பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாய் அந்த ஜெபங்களுக்கு பதில் உண்டு. இதை யாரு இருதயத்துல இருந்து ஆணித்தரமா விசுவாசிக்கிறாங்களோ அவங்க அந்த காரியத்தை பெற்றுக்கொள்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம இருதயமும் ஸ்பிரிச்சுவல் ரெல்மும் என்ன செஞ்சிருக்கு? கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ நம்ம இருதயத்துல இருந்து நம்ம ஆத்துமா முழுவதுமாய் அவர்தான் சத்தியம், அந்த சத்தியம் உள்ளவரை நான் நம்பி இருக்கிறேன், அவருடைய வார்த்தையெல்லாம் சத்தியம் அப்படிங்கிறத மூளை அறிவுல இல்லாம இருதயத்திலிருந்து உணர்ந்து அவர் என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நிச்சயமா என்னுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வருகிறதுங்கிறத இருதயத்துல இருந்து விசுவாசிக்கிறோமோ அவன் கேட்டதை பெற்றுக் கொள்ளுகிறான். அங்க வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நீங்க நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது அவர் செவி கொடுக்கிறார் என்பதை நம்ம அறிந்திருந்தோமானால் நம்ம கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ அதுக்கு நமக்கு என்ன தேவை? சத்தியம் உள்ளவர், அவர் வார்த்தைக்கு அவர் உண்மை உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ சங்கீதம் 119, 160, உமது வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். உமது வசனம் எப்பவும் அது சத்தியமா இருக்கு, அவருடைய நீதி நியாயங்கள் எல்லாம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதா. அடுத்ததா சத்தியம் என்ன செய்து ஏமாற்றத்தை களைந்து போடுது. சத்தியமுள்ள உதடுகள், நீதிமொழிகள் 12:19 ஒரு வசனம் இருக்கு, சத்தியமுள்ள உதடுகள் என்றென்றைக்கும் அது என்ன செய்யுமா? நிலைத்திருக்குமா. வசனத்தை வாசிக்கிறேன், நீதிமொழிகள் 12:19. சத்திய உதடுகள் என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். அப்போ அவர் வாயில இருந்து பொய் வந்தது அப்படின்னா ஒரு நிமிஷம் தான் இருக்கும்னா நம்ம எல்லாம் இந்த பூமியில வாழவே முடியாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக அவர் எப்படி சத்தியம் உள்ளவராய் இருந்தாரோ இன்றைக்கும் அதே சத்தியம் உள்ளவராக தான் அவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளதான் அந்த சத்தியம் உள்ள வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்க முடியும். அந்த சத்தியம் உள்ள வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கும் போதுதான்
நம்ம வாழ்க்கையில எந்த காரியங்களை நாம் கேட்டாலும் நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் எபேசியர் 4:25 நம்ம பார்க்கிறோம், பொய்யை தள்ளிவிட்டு தன் அயலானோட ஒவ்வொருவனும் உண்மையை பேச கடவன், சத்தியத்தை பேச கடவன். அவர் சத்தியம் உள்ளவர் அப்படின்னா நாமும் எதைதான் பேசணும்? சத்தியத்தை தான் பேசணும். சூழ்நிலைகளை நம்ம பேசக்கூடாது. சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், மனிதர்களுடைய வார்த்தைகள் நமக்கு எதிராக இருக்கலாம், இல்ல உங்க பாடி சொல்ற சிம்டம்ஸ் எதிராக இருக்கலாம். ஆனா சத்தியம் உங்க வாழ்க்கையை குறித்து என்ன சொல்லுது? ஒருவேளை இன்றைக்கு உங்க குடும்ப சமாதானத்துக்காக ஜெபித்து கொண்டிருப்பீங்கன்னா, அங்க வேதம் அந்த சத்தியம் உள்ளவர்கிட்ட இருந்து புறப்பட்ட வார்த்தைகள் நமக்கு வாக்குத்தத்தங்களாய் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகம், உன்னுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது ஒரு குறைவையும் காண மாட்டாய், உன்னுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பாய் அப்படிங்கிறத என்னைக்கு இருதயத்துல விசுவாசிச்சு, அதை விசுவாசிக்கும் போதே நம்மள ஒரு சந்தோஷம் ஃபீல் பண்ணும். அந்த ஃபீலிங்ஸ் வரைக்கும் எப்போ அவருடைய வார்த்தையை நம்ம சத்தியமா பார்க்கிறோமோ அந்த நொடி பொழுது நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறத நம்ம கண்ணால பார்க்க முடியும். இந்த சத்தியம்தான் நம் வாழ்க்கையை வழி நடத்துகிறதா இருக்குது. முதல்ல பார்த்தோம் சத்தியம் விடுவிக்கிறதுன்னு பாக்குறோம். சத்தியம் ஏமாற்றத்தை எல்லாம் என்ன செஞ்சிருது? நம்மை விட்டு அப்புறப்படுத்தி போடுகிறது. அடுத்ததா சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்துகிறது. சங்கீதம் 25:5 உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி. அப்போ அவர் சத்தியம்தான் நம்மை கற்பித்து நம்ம என்ன செய்தா? வழி நடத்துகிறதா இருக்குதான். 3 யோவான் 1:4 நம்ம பார்க்கிறோம், என் பிள்ளைகள் அங்க யோவான் எழுதுறாரு, என் பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு காரியம், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இந்த வார்த்தைய எத்தனை பேர் உங்களுக்குன்னு நீங்க எடுத்துக்கொள்றீங்களோ, உங்க பிள்ளைகளை குறிச்சு அந்த நிமிஷமே கவலை மறைஞ்சிரும். நீங்க சந்தோஷப்பட ஆரம்பிப்பீங்க. நீங்க சந்தோஷப்படும் போது உங்க பிள்ளைகளுக்கு உண்டான இல்ல குடும்ப நபர்களுக்கு உண்டான சூழ்நிலைகளும் அவர்களுடைய வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். அப்போ எவ்வளவு தூரத்துக்கு இந்த சத்தியம் நம்மை வழி நடத்துகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ தானியேலை தூக்கி சிங்க கெபியில அங்க போட்டாச்சு. ஆனா அவன் தேவனை சத்தியமாக அவன் என்ன செய்யறான்? அவன் நேசிக்கிறான், சத்தியமாய் அவரை தொழுது கொள்றான். அவன் வாழ்க்கையில எந்த விதத்திலையும் தேவனை குறித்ததான அவிசுவாசம் இல்லை. நீங்க என்ன வேணாலும் என்ன செய்யுங்க, என்ன குறித்து தீர்மானம் பண்ணுங்க, நீங்க என்ன வேணாலும் எனக்கு எதிரா நீங்க செயல்படுங்க, ஆனா நான் ஒருவரை ஆராதிக்கிறேன், அவர் சத்தியம் உள்ளவர் அப்படிங்கிறத தானியேல் அறிந்து வைத்திருந்தபடியினால அங்க சிங்க கெபியில போடப்பட்டப்ப கூட அவர் பாதுகாக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவருக்கு ஒரு வார்த்தை அந்த சங்கீத தாவீது சொல்லுகிறாரு, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்போ இன்னைக்கு தானியேல் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு இருந்துச்சு, மனுஷனுக்கு பயப்படல. அந்த கமாண்ட் பாஸ் ஆயிருக்கிறத குறிச்சு பயப்படல, ராஜாவுக்கு பயப்படல,
அவர் தேவனுக்கு மாத்திரம் பயந்து நடக்கிறவராய் இருந்தார். அப்ப தேவனுக்கு மாத்திரம் பயந்து நடக்கிறதுனா என்ன? அவரை பெரிதாய் பார்த்து, அவர் வார்த்தையை பெரிதாய் பார்த்து அவர் என்ன செய்யறாரு? அந்த சத்தியத்திலே அவர் நடக்கிறார். அங்க சத்தியத்துல அவர் நடந்தபடியினால தேவனும் அவர் வார்த்தைக்கு சத்தியம் உள்ளவராய் இருந்து கர்த்தருடைய தூதனை அனுப்பி அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்படின்ற மாதிரி அந்த அங்க சிங்கங்களின் வாய்களை கட்டி போடும்படியாய் தேவன் தன்னுடைய தூதர்களை அங்க அனுப்புனதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கும் நம்ம அதே தேவனை தான் ஆராதிக்கிறோம். ஆனா தானியேலை போல நம்ம இருதயம் அவரை மட்டும் பார்க்குதா, இல்ல சூழ்நிலைகளை பார்த்து அவங்க அப்படி பேசுனாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மற்ற மனிதர்களை குறித்தே நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோமா? அவர் வசனமே சத்தியம் அப்படின்னா அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் அவரை எந்த அளவுக்கு பெரியதாய் பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில சூழ்நிலைகள்ல நம்ம குடும்பங்கள்ல மாற்றங்கள் உண்டாவது நிச்சயம். இந்த சத்தியம் நம்ம என்ன செய்து அது விடுதலையாக்குகிறத நம்ம கண்ணால பார்க்க முடியும். உபாகமம் 32:4 அங்க தேவனை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 32:4 அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவர் யாரா? கன்மலை. அவர் கிரியை உத்தமம், அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அப்ப அந்த சத்தியமுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம விடுதலையோடு கூட நம்ம வாழ முடியும்? அவர் வார்த்தைக்கெல்லாம் சத்தியம், வார்த்தைக்கு சத்தியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம், மரண பயம். ஆனா அவர் வார்த்தை என்ன சொல்லுது? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அவர் அழித்து விட்டார். இதை எவ்வளவு தூரம் நம்ம உள் வாங்குறோமோ அவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். சங்கீதம் 31:5 மறுபடியும் நம்ம பார்க்கிறோம் அந்த சத்தியம் உள்ள தேவனை குறித்து. சங்கீதம் 31:5 உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர். அவர் யாரா? சத்தியபரர். அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் யோவான் 3:33 பார்க்கிறோம். அவர் சத்தியம் உள்ளவர் என்பதை அவன் என்ன செய்யறானா? ஏற்றுக்கொள்றானா. இன்னைக்கு ஏன் இத்தனை வசனங்களை பார்க்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம இருதயத்துல அவர் சத்தியம் உள்ளவர் அப்படிங்கிற அந்த காரியங்கள் ஆழமாய் பதிக்கப்படணும். அவர் வார்த்தைக்கும் அவர் உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், அவரே சத்தியம் உள்ளவர். அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயித்திருக்கிறான், நிச்சயப்படுத்துகிறான். அது என்ன சாட்சி? அங்க அதுக்கு முந்தி வசனத்தை நம்ம பார்க்கிறப்போ தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார், அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறவன். 31வது வசனத்துல பார்க்கிறோம், உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மையுள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான், பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேன்மையானவர். அப்போ உன்னதத்திலிருந்து வருகிற அவர் எல்லாரிலும் மேன்மையானவர். பூமியில இருக்கிறவன் அந்த முதல் ஆதாம்ல இருந்து அவன் சென்சஸ் சொல்றதான் அவன் பார்க்கிறான், பேசிக்கிட்டே இருக்கிறான். பூமியின் தன்மை உள்ளவனா இருக்கிறான், பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். ஆனா வானத்துக்குரியவர் எல்லோரிலும் மேலானவர். அவர் பேசுகிற அந்த சாட்சியை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவன் அவர் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறானாம்.
அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் எதை முத்திரை போட்டு நம்ம நிச்சயப்படுத்தி வைத்திருக்கிறோம்? அடுத்ததா யோவான் 7 ஒரு நிமிஷம். 28 என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். அவர் சத்தியம் உள்ளவர். பிதாவாகிய தேவன் சத்தியம் உள்ளவர். அங்க சொல்றாரு, நான் இங்கே என்ன செய்யல, தனியா வரல. யோவான் 7:28. நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தவன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். இயேசு தன் பிதாவாகிய தேவனை அவர் என்ன சொல்றாரு? சத்தியம் உள்ளவர் அப்படிங்கிறத அந்த இடத்துல அறிவிக்கிறார். தேவன் ரோமர் 3:4 நம்ம பார்க்கிறோம். தேவன் ஒருவரே சத்தியப்பரர். எந்த மனுஷனும் தேவனே சத்தியப்பரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. அப்போ எந்த மனுஷனும், அப்போ அது யாரா இருந்தாலும் சரிதான், அது டாக்டரா இருந்தாலும் சரிதான், அது உங்களுக்கு எதிராய் பேசின மனிதர்களா இருந்தாலும் சரிதான், அவருடைய வார்த்தைக்கு உண்மை இல்லாதபடி எந்த வார்த்தை புறப்பட்டு வந்தாலும் அது என்னதுதான்? அவங்க பொய்யர்கள். தேவன் ஒருவரே சத்தியப்பரர். அவர் இன்னைக்கு உங்களுக்கு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் என்ன வார்த்தையெல்லாம் பேசி இருக்கிறாரோ, என்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பேசி இருக்கிறாரோ, அதை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற வல்லவர். எப்போ அப்படின்னா, அவர் ஒருவரே சத்தியப்பரர், அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் அப்படிங்கிறத ஆழமா நம்ம அறிந்து கொள்ளும் போதுதான் இந்த மனிதர்களுடைய வார்த்தைகள், ரிப்போர்ட், டாக்டர் சொல்றது, சூழ்நிலைகள் சொல்றது, இதை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம்? தூக்கி போடுவோம். இந்த ஒப்பீனியன்ஸ் நமக்கு மேட்டராவே இருக்காது. எபிரேயர் 6:18 நம்ம பார்க்கிறோம், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். இதுதான் அவருடைய உச்சமான சாட்சி. எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். கொஞ்சம் கூட அவரால பொய் சொல்ல முடியாது. அவர் சொல்றாரு, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். என் நாமத்தினால நீங்கள் ஒன்றையும் இதுவரைக்கும் கேட்கல. என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை செய்வேன். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். இப்போ நம்ம மத்தியில அவர் என்ன செய்யறார்? இன்றைக்கு அவர் இருக்கிறார். இந்த இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள அவர் என்ன செய்யறார்? நிச்சயமா இருக்கிறார். 2 பேர் 3 பேர் அவர் நாமத்துல கூடினாலே இருக்கிறேன்னு சொன்னவர். நம்ம இப்படி ஒரு சிறு கூட்டமாய் நம்ம இங்க கூடி வந்திருக்கிறோம்னா நிச்சயம் அவர் நம் நடுவில் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர், அவர் உன் நடுவில் இருக்கிறார், அவருடைய ரட்சிப்பார். ஓ, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், அவர் வாக்கு கொடுத்தபடி அங்க 100 வயது ஆனா கூட அவருக்கு பிள்ளையை கொடுக்க தேவனுடைய வல்லமை செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். யோசேப்புக்கு வந்த கனவுகள் பல வருஷங்களுக்கு அவன் சிறு வயதுல இருக்கும்போது கண்ட கனவுகள், தரிசனங்கள் தான், தேவன் கொடுத்த தரிசனங்கள். ஆனா அவன் வாழ்க்கையில எதிராய் அத்தனை சூழ்நிலைகள் வந்த பொழுதிலும் அவன் தேவனை என்ன செய்யல? கைவிடல. தேவனை பற்றி பிடித்திருந்தபடியினால அவனுடைய தரிசனங்கள் அப்படியே அவன் வாழ்க்கையில நிறைவேறினதை பார்க்கிறோம்.
இஸ்ரவேல் மக்களுடைய விடுதலையும் அப்படிதான். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கவே இல்லை, அப்பவே வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. உன் சந்ததியார் அடிமைப்பட்டிருப்பாங்க, நான் அவங்கள திரளான பொண்ணோடு பொருளோடு அவங்கள வெளியில கொண்டு வருவேன் அப்படின்னு சத்தியமான வாக்குறுதிகளை ஆபிரகாமுக்கு கொடுத்தவர், இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தவர். அதே போல அவ்வளவு பெரிய அந்த தேசத்துல இருந்து தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவர் வார்த்தைக்கு அவர் மாற முடியாது. சரி, இத நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில இந்த சத்தியம் உள்ள தேவனை, சத்தியத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். இப்போ நமக்கு சரியான ஒரு தகவல் தேவைப்படுது, இல்ல யாராவது நம்மளை ஏமாத்துறாங்களோ அப்படின்னு நீங்க சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா, அவர் சத்தியம் உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம நினைவுல வைத்து கொண்டோம் அப்படின்னா, அந்த நபருக்குள்ளயும் தேவனுடைய சத்தியம் செயல்பட்டு, அவர் ஒருவேளை பொய்யே சொல்லிட்டு இருக்கிற நபரா இருந்தா கூட, நீங்க தேவன் சத்தியம் உள்ளவர்ங்கிறத எப்படி ஆணித்தரமா விசுவாசித்து, அவர் இந்த சூழ்நிலைகளை எனக்கு சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துவார், சத்தியம் உள்ளவராய் அவர் இருக்கிறபடியினால என்னை யாரும் ஏமாற்ற முடியாது, அந்த சத்தியம் உள்ளவர் இன்றைக்கு எனக்குள்ள இருக்கிறார்ங்கிறத நீங்க எந்த அளவுக்கு ஆழமா உங்க ஆத்மாவில உணர்றீங்களோ, அப்படிப்பட்ட பொய்யை பேசுகிற நபர்கள் அவங்க உண்மையை சொல்லும்படியா அவங்க தூண்டப்படுவாங்களாம். எந்த வேலையை செஞ்சாலும், எந்த பிசினஸ் பண்ணாலும், எந்த ஒரு கான்ட்ராக்ட்ல அக்ரிமெண்ட்ல சைன் போடணும் அப்படின்னாலும், நம்ம அவர் சத்தியம் அப்படிங்கிறத கொஞ்ச நேரம் தியானிச்சுட்டு போனோம்னா, மறைவாய் அவங்க வைத்திருக்கிற கண்ணிகள், விஷயங்கள், இது எல்லாம் நமக்கு என்ன செய்யும்? வெளிப்படும். இப்ப தானியேல் 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், தானியேலும் அவனுடைய நண்பர்களும் அங்க பாபிலோன்ல அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ராஜா தன்னுடைய சொப்பனத்தையும் சொல்லி, சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லும்படி அங்கே திரளான ஜோசியர்கள், கல்தையர்கள், இவங்க எல்லாத்தையும் அவர் கூப்பிட்டு அனுப்புறாரு. சாஸ்திரிகள், ஜோசியர், சூனியக்காரர், கல்தையர், இவங்க யாராலையும் அதை என்ன செய்ய முடியல? விடுவிக்க முடியல. அதனால நீங்க சொல்லலைன்னா துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களங்கள் ஆக்கப்படும். சொப்பனத்தை நீங்க சொல்லுவீங்கன்னா வெகுமதி, பரிசு, மிகுந்த கனம், இது எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். அதனால சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நமக்கு வர்ற சொப்பனம் நமக்கே மறந்து போயிரும். ஆனா அந்த ராஜாவினுடைய சொப்பனத்தை இந்த தானியேல் சொல்லணுமா? அவர் தூக்கத்துல அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல தூங்கிட்டு இருந்தப்போ வந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை தானியேல் சொல்லணும்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா தானியேல் தேவனை என்ன செய்யறாரு? சத்தியமாய் பார்க்கிறார். அப்போ அதனால அங்க தானியேலுக்கு அந்த சொப்பனத்தை தேவன் என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துகிறார். வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்க அந்த கல்தையர்லாம் சொல்றாங்க, இந்த மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியின் இடத்துல, ஜோசியக்காரனத்துல, கல்தையத்துல கேட்டதில்ல. உன்னுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா, மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்கள். இவங்கதான் இந்த சொப்பனத்துக்கு சொப்பனத்தையும் சொல்லி சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்ல முடியும். அப்போ அந்த அளவுக்கு அவங்க தேவனை சத்தியம் உள்ளவராய் பார்த்தபடியினால அவர்கிட்ட நாங்க கேட்போம், நிச்சயமாய் தேவன் இந்த சொப்பனம் என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு அவர் விடுவிப்பார் அப்படின்னு அவரை நினைச்சதுனால தேவன் அங்க அவங்களுக்கு என்ன செஞ்சாரு? மறைபொருட்களை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது.
அங்க அடுத்ததா தானியேல் அந்த ஆண்டவரை துதிக்கிறாரு. உம்முடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமாய் இருக்கிறதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். அப்போ நிச்சயமா தேவன் எனக்கு வெளிப்படுத்துவார்ங்கிற நம்பிக்கை இருந்ததுனாலதான் அன்றைக்கு சொல்றான், என்னால இந்த சொப்பனத்தையும் சொல்ல முடியும், சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அங்க தேவன் மேல நம்பிக்கை வச்சிருந்ததுனால அங்க தானியேல் அங்க சொல்றத பார்க்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு டே டு டே லைஃப்ல நம்ம இதை எப்படி அவர் சத்தியம் உள்ளவர்ங்கிறது நமக்கு எப்படி பிரயோஜனமா இருக்கும்? ஒருத்தருக்கு ஒரு நிலம் வாங்கணும், அந்த நிலம் சட்ட ரீதியா சரியா இல்லையா அப்படிங்கிறத தெரியாம ஒரு குழப்பம் வருது அப்படின்னா, அவர் தேவனே சத்தியம் அப்படின்னு எப்போ இந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரோ, அந்த சூழ்நிலைகள் அது உண்மையா பொய்யா, ஒரு நிலம் வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத அவர் சத்தியமுள்ளவராய் இருக்கிறபடியினால அவர் சரியானவற்றை அவர் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இப்ப யாராவது நம்மளை ஏமாற்றணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, தேவனை நம்ம சத்தியமா நினைச்சோம் அப்படின்னா, அந்த மனுஷங்களுக்குள்ளேயும் தேவனுடைய சத்தியம் செயல்பட்டு அவங்க நம்மளை ஏமாத்த விடாம உண்மையை சொல்ல அவர்கள் தூண்டப்படுகிறார்கள். இப்போ இன்னைக்கு யாராவது நமக்கு ஏதோ தர்றோம் அப்படிலாம் பொய்யான ப்ராமிஸ் எல்லாம் பண்றாங்க. ஆனா தேவன் சத்தியம் அப்படிங்கிறத நம்ம இருதயத்துல எந்த அளவுக்கு தியானிக்கிறோமோ, அந்த நபருடைய எந்த மனிதர்கள் பொய் சொல்றாங்களோ அவங்க வாயிலிருந்து உண்மையான காரியங்கள் வெளிப்படுத்தப்படும். இப்போ ஒரு வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. ஒரு வேலையில போய் நம்ம ஜாயின் பண்ணணும். ஆனா அந்த நம்ம சேர போற அந்த கம்பெனி அது உண்மையானதா, நம்ப தகுந்ததா அப்படின்னு தெரியல அப்படின்னா, நிச்சயம் அவரே சத்தியம் அப்படின்னு தியானித்து நம்ம ஜெபிக்கும் போது அந்த நிறுவனத்துடைய அந்த நம்ம வேலைக்கு சேரப்போறிய அந்த நிறுவனத்துக்குடைய உண்மையான முகம் நல்லதோ கெட்டதோ அது வெளியில வந்துரும். எல்லாத்துக்கும் ரூட் என்ன அப்படின்னா, அவர் சத்தியம் உள்ளவர் அப்படிங்கிறத நம்புறதுதான். இப்போ பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் வைக்கணும் அப்படின்னா, அதற்கும் நம்ம தேவனை சத்தியம் உள்ளவராய் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த அளவுக்கு நம்ம இருதயத்துல அவர் சத்தியமாய் நம்ம பார்க்கிறோமா? அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். அப்போ இப்படிப்பட்ட சத்தியமுள்ள தேவனை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொண்டோம் அப்படின்னா, சத்தியம் நம்மை நிச்சயமாய் விடுதலையாக்கும். இன்னைக்கு தானியலுக்குள்ள கொஞ்சம் கூட கலக்கம் இல்லாம, கொஞ்சம் கூட அதுல கலப்பு நம்ம எந்த விதத்திலையும் சந்தேகத்தை கலக்கவே கூடாது. அவர் ஒருவரே சத்தியம் உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம இருதயத்துல ஆணித்தரமா எப்ப பதிக்கிறோமோ, நம்ம வாழ்க்கை விடுதலையா இருப்பது ரொம்ப நிச்சயமா இருக்கு. இப்ப இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்ம கூட இடைப்பட்ட இந்த காரியம், அவர் ஒருவரே சத்தியப்பரர். இங்க வேதத்துல எத்தனை வாக்குத்தத்தம், எத்தனை சூழ்நிலைகளை நீங்க பார்த்தாலும் அந்த வார்த்தைக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா?
தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோனுடைய டிக்ளரேஷன். இப்ப இன்னைக்கு நம்ம எதை டிக்ளேர் பண்றோம், எதை பேசி கொண்டிருக்கிறோம், எதை சிந்திச்சு கொண்டிருக்கிறோம்? நம்ம எண்ணங்களையும் சிந்தைகளையும் நம்ம எவ்வளவு தூரம் நம்ம கரெக்ட் பண்றோமோ அவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நிச்சயம். அவர் ஒருவரே சத்தியப்பரர். மத்த எல்லாரும் சொல்றதும் பொய், அவரும் அவர் வார்த்தையும் மாத்திரம்தான் சத்தியம். அப்படி நம்ம ஹார்ட் வரணும். நம்ம உடம்பு சொல்லுகிற காரியமே அது பொய். சிம்டம்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதுவே பொய் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அவரே சத்தியப்பரர். அப்போ அவர் சத்தியப்பரர்னா அவர் வார்த்தை சொல்லுது, அவர் தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ இதுதான் சத்தியம், இதுதான் நிஜம். என் உடம்புல இந்த சிம்டம்னா இருக்கலாம், ஆனா இது கிடையாது, நான் சுகமாகி விட்டேன் அப்படின்னு எப்போ ஆழமா அந்த வார்த்தைய நம்ம இருதயத்துல விசுவாசிக்கிறோமோ, அதை அறிக்கை எடுக்கிறோமோ, அப்போ நம்ம வாழ்க்கையில ரட்சிப்பு உண்டாகும். அவர் ஜீவனாய் இருக்கிறார், அவர் சத்தியமாய் இருக்கிறார் அப்படிங்கிறத அவருடைய இயல்புகளை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இத மறுபடியும் நீங்க தியானித்து பாருங்க. இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்றும். இதை தியானிக்க தியானிக்க அவரை நீங்க தியானிக்க அவர் யார், அவருடைய நேச்சர் என்ன, அவருடைய வார்த்தைக்கு அவரால என்ன செய்ய முடியாது? பொய் சொல்ல முடியாது. எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. அவர் சொல்லிட்டாருன்னா அதை செஞ்சு முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். நீங்க என் நாமத்தினால நீங்க கேட்டீங்கன்னா அதை செய்வேன்னு சொல்லிட்டாருன்னா, நம்ம அவர் நாமத்தினால விசுவாசத்தோட எந்த காரியத்தை கேட்டாலும் அவர் அதை நமக்காக செய்து முடித்து விட்டார். அப்போ அப்படி நம்ம அவரை நம்ம எந்த அளவுக்கு பெரிதாய் பார்க்கிறோமோ, சத்தியமுள்ளவராய் நம்ம பார்க்கிறோமோ, அந்த அளவுலதான் நம்ம வாழ்க்கையில நம்ம அற்புதங்களையும் பார்க்க முடியும். இல்ல நம்ம சாதாரணமான ஒரு மனுஷங்களை போலதான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம். வசனம் சொல்லுது நம்ம வானத்துக்குரியவர்கள். வானத்துக்குரியவர் சத்தியமுள்ளவர். அந்த சத்தியம் உள்ளவருக்குள்ள நான் இருக்கிறேன். அப்போ என்னுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாம் அந்த சத்தியம் உள்ளவருக்குள்ள இருக்கிறபடியினால நிச்சயமா இந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில நிறைவேறும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இப்போ இந்த சத்தியமுள்ள தேவனை நம்ம என்ன செய்யறோம்? ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல வேற எதுவும் சத்தியம் இல்ல. எந்த மனுஷர்கள் பேசுகிற வார்த்தைகள், குற்றப்படுத்துகிற வார்த்தைகள், பலவீனப்படுத்துகிற காரியங்கள், உங்க 5 சென்சஸ் சொல்ற காரியங்கள், இது எதுவும் சத்தியம் கிடையாது. இந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரும்போது தேவன் நம்மை அற்புதமாய் அவர் நடத்துகிறதையும் நாம் அவரால் நடத்தப்படுகிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு வசனத்தை நீங்க வாசிக்கும் போதும் இது சத்தியமுள்ள வார்த்தை அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க வாசிங்க. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பலத்த காரியங்களை அவர் செய்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாய் உங்க இருதயத்துல விசுவாசத்தை தட்டி எழுப்பி இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அவர் ஒருவரே சத்தியப்பரர். சத்தியவான் எவனும் என்ன செய்யறான்? அவருடைய சாட்சியை முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான்.
அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இருதயத்திலிருந்து அவரை பெரிதாய் பார்ப்போம். அவருடைய வார்த்தைகளை பெரிதாய் பார்ப்போம். அவருடைய அதை சாதாரணமா நம்ம எடுக்கவே கூடாது. ஏதோ சொல்றாரு அப்படிங்கிறத மூளை அறிவுல எடுத்துக்கிடாம, இருதயத்திலிருந்து எந்த ஒரு மனிதன் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுகிறானோ அவன் வாழ்க்கையில அங்க அற்புதங்கள். அங்க தானியேல் தனக்காக அவர் ஜெபம் பண்ண மாதிரியே அவங்க இல்லை. எப்பொழுதும் போல அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அங்க ஜெபிக்கிறாரு. முன் செய்து வந்தபடியே ஜெபிக்கிறாரு. ஆனா அவர் சிங்க குகையில போடும்போது அவர் வார்த்தைக்கு உண்மை உள்ளவராய் இருந்து கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்ற வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். சிங்கங்களின் வாய்களை அவர் கட்டி போட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே தானியேலை யாரு சிங்கக்கெபியில போட சொன்னாங்களோ அவங்களையும் அவங்க குடும்பங்களையும் போட்டப்போ ஒரு எலும்பு இல்லாம அது நொறுக்கி போட்டதை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அவருக்கு பயந்தவர்களுக்கும் பயப்படாதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவருக்கு பயந்தவர்கள்னா அவரை மாத்திரம் பெருசா பார்க்கிறதோடைய வார்த்தையை மாத்திரம் பெருசா பார்க்கிறவங்களுக்கு நிச்சயம் என்ன உண்டு? பதில் உண்டு, விடுதலை உண்டு. இந்த இடத்துலதான் ஆவியானவர் நம்மையும் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை நீங்க மறுபடியும் நீங்க தியானித்து பாருங்க. அவர் ஒருவரே சத்தியப்பரர். அவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் எனக்கு சொந்தமானது அப்படிங்கிறத நீங்க உரிமை பாராட்டி நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் அந்த காரியங்கள் உங்களுக்கு ஆகும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உன்னை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, நீர் ஒருவரே சத்தியப்பரர். உங்களுடைய வார்த்தை எல்லாம், வசனம் எல்லாம் சத்தியம்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரே, அப்பா, நீங்க தான் சத்தியம்னு நாங்க உணர்ந்து கொள்கிறோம் அப்பா. உங்க வார்த்தைக்கு நீ உண்மை உள்ளவர்ங்கிறத நாங்க உணர்ந்து கொள்றோம்ப்பா. ஆண்டவரே, அப்பா, நீர் மெய்யான தேவன். உடைய நீதி நியாயங்கள் எல்லாம் அது நித்தியமாய் நிற்கும் என்று சொல்லி பார்க்கிறோம்ப்பா. இன்னைக்கும் எங்க வாழ்க்கையில உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாய் எந்த காரியங்கள் எல்லாம் எங்க வாழ்க்கையில செயல்படுகிறதோ அது எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை உடைய வார்த்தைக்கு இருக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. இன்னைக்கு உங்களை நாங்க பெருசா பார்க்கிறோம். எங்க சூழ்நிலைகளையோ எங்களுக்கு உண்டான எந்த காரியத்தையும் பெருசா பார்க்கல. எங்க சிம்டம்ஸ், எங்க ரிப்போர்ட்ஸ், எங்களை குறித்து மனிதர்கள் பேசின வார்த்தைகள், இது எதுவும் உண்மை கிடையாது. எங்களை குறிச்சு நீங்க என்ன சொல்லி இருக்கிறீங்க அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். எங்களை குறிச்சு நீங்க சொன்ன வார்த்தை, நீ என் பிள்ளை, நீ என்னுடைய பிரியம், நீ என்னுடைய ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமில்லை. இதுதான் சத்தியபரனாகிய தேவனிடத்திலிருந்து நம்மை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். அவர் நம்மை உள்ளங்கைகளில அவர் வரைந்து வைத்திருக்கிறார்னா அது சத்தியம். அவருடைய கைகளுக்குள்ள நம்ம இருக்கிறோம். என் கைகள்ல இருக்கிறவைகளை ஒருவனும் ஒரு காலம் பறித்து கொள்ள முடியாது. இதை எவ்வளவு பேர் லிட்ரலா அவர் கைக்குள்ள நம்ம இருக்கிறோம், நம்ம குடும்பம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அறிய ஆரம்பிக்கிறீங்களோ, இந்த சத்தியம் உங்க வாழ்க்கையில நிறைய பயங்கள்ல இருந்து உங்களை வெளியில கொண்டு வரும். இந்த சத்தியமுள்ள தேவன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நீங்க எங்க மேல நினைவா இருக்கிறீங்கன்னு வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குதுப்பா. அப்பா, நினைவா இருக்கிற ஒரு நல்ல தகப்பன் எங்களுக்கு இருக்கிறபடினால
எதை குறித்தும் இந்த காலை வேளையில நாங்க பயப்பட தேவையில்லை. எங்க இருதயத்துல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்துல நாங்க ஊற்றுகிறோம் அப்பா. நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க அத உங்க இருதயத்துல அழுத்தி கொண்டிருக்கிற பாரங்கள் எல்லாத்தையும் அப்பா சமூகத்துல அப்படியே ஊற்றுங்க. அவர் சத்தியம் உள்ளவர். அவர் உங்களுக்காக கிரியை செய்து அப்படியே ஊற்றுங்க. அதற்கப்புறம் அன்னாள் துக்கமுகமாய் இருக்கவில்லை அப்படிங்கிற வார்த்தையின்படி அவளுக்கு அதுக்கப்புறம் ஏராளமான ஒரு பிள்ளை மாத்திரம் இல்ல, பின்பும் அவருக்கு பிள்ளைகள் கொடுக்கப்படுகிறத பார்க்கிறோம். அப்ப அவர் சத்தியம் உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம எப்ப நம்ப ஆரம்பிக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில குறைவுகள் அப்படிங்கிறது இருக்காது. இருதயத்துல இன்றைக்கு அவர் சத்தியம் உள்ளவர் அப்படிங்கிறத அதிகமாய் நம்ம தியானிக்க ஆரம்பிப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக, குடும்பமாக இந்த இடத்துல நாங்க கூடி வந்திருக்கிறோம். அப்பா, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே சத்தியம் உள்ளவர். நீர் ஒருவரே சத்தியபரர். எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம்ப்பா. எங்களுக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் அது உண்மை கிடையாது. உங்க வார்த்தை மாத்திரம்தான் சத்தியம். நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம் அப்பா. எங்களை உங்களுடைய சமூகத்துல நாங்க தாழ்த்துகிறோம் தகப்பனே. உங்களை பெரிதாய் பார்க்கிறோம் அப்பா. உங்க வார்த்தைகளை பெரிதாய் நாங்க பார்க்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீங்க அதற்கு உதவி செய். தேவனையே பெரிதாய் பார்க்க, அவருடைய வார்த்தைகளையே நாங்க பெரிதாய் பார்க்க தகப்பன் எங்களுக்கு கிருபை தருவீராக. நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் எங்க ஒவ்வொருவரோடு கூட இருக்கு வழி நடத்துங்க. வாங்க வந்த ஒவ்வொருவரும் உண்மை பெரிதாய் பார்க்கக்கூடிய கிருபை உண்டாகட்டும். அப்பா, இந்த நாள்ல இருந்து எங்க வாழ்க்கை நிச்சயமாய் அது மாற்றப்படுகிறது என்பதை நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். உங்களை நாங்க பெரிதாய் பார்க்கிறோம். தகப்பனே, நீரே சத்தியம் உள்ளவர். என் அப்பா, நாங்களும் எங்க குடும்பங்களும் நிச்சயமாய் சுகமாய்த்தான் வாழ்வோம் அப்படின்னு வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குதுன்னா அதை மட்டும்தான் நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்க கூடாரங்கள்ல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கிறது என்று சொல்லி நாங்க பேசுகிறோம் தகப்பனே. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்குதுப்பா. அங்க நிச்சயமா அந்த ரட்சிப்பின் ஊற்றுகள்ல இருந்து அந்த தண்ணீரை மொண்டு கொள்ளுகிறோம் அப்பா. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் பா முழு இருதயத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய கரங்களிலே, உங்களுடைய செட்டைகளின் நிழலில், உங்களுடைய ரத்தத்துக்குள்ள நாங்கள் மூடப்பட்டு இருக்கிறோம் அப்பா. ஒரு தீங்கும் எங்களையோ எங்கள் குடும்பங்களையோ அணுக முடியாது என்று சொல்லி நான் பேசுகிறேன். தகப்பனே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக, எங்களை நீர் பலப்படுத்தின இந்த பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். உள்ளான மனுஷனின் நாங்கள் வல்லமையாய் பலப்பட வார்த்தைகளுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கரங்களிலே இங்க வந்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். அவங்க வாழ்க்கையில நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் நீர் அவர்களுக்குள்ளே கிரியை செய்து பெரிய காரியங்களை நீ செய்ய போகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென்.